வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ செய்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் மதுரையில் பிரச்சாரத்தை முடித்ததோடு காரைக்குடிக்கு சாலை மார்க்கமாக பிரச்சாரத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய ரசிகர்கள் அவருடைய வேனை மறித்து வேன் மீது ஏறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதை பார்த்த அவருடைய பாதுகாவலர்கள் அவங்க ரசிகர்களோட வேனை பிடிச்சிருக்கிற அந்த விரல்களை பிடிச்சி பூட்ஸ் காலால் பிடிச்சி நசுக்கி அவங்களையெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு கொடூரமாக நடக்கிறாங்க. அதே போல் திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ரசிகர்கள் வந்தால் குண்டுக்கட்டை தூக்கி வீசுகிறாங்க வெளியில். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயல்களை செய்வதற்கு அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? திரு விஜய் தான். விஜய் தான் மக்கள் மத்தியில் வேஷம் போட்டுக்கிட்டு தர்றாரு. ஏன்னா திரு புஷி ஆனந்த் மூலமாக எந்த சூழ்நிலையிலும் விஜய் பக்கத்தில் பொதுமக்களோ அல்ல ரசிகர்களோ இல்லை தொண்டர்களோ தாவேக தொண்டர்களோ பக்கத்தில் வரவிடக்கூடாதுன்னு சொல்லி விஜயோட ஆர்டரின் பேரில் தான், அவரோட கட்டளையின் பேரில் தான் புஷி ஆனந்த் இந்த பாதுகாவலர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட கொடூரமான செயல்களை செய்வதற்கு சொல்லியிருக்கிறார். அதனால தான் அவங்க அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறாங்க. இன்னும் நான் கேட்குறேன், திரு புஷி ஆனந்துக்கு தமிழே ஒழுங்காக பேச தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்து நாசம் பண்ணி வச்சுருக்கார். இந்த விஜய் என்ற ஒரு பிம்பத்தை வைத்து தமிழக இளைஞர்களை இவர் நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாருங்க தான் உண்மை. ஏன்னா இல்லைன்னா இவங்க ஏன் விஜயோட வண்டியில் போய் ஏறுறதுக்கு முயற்சி பண்ணணும்? விஜயை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் கூட்டுறதெல்லாம் போய் இவங்க திட்டமிட்டு கூட்டத்தை கூட்டுறாங்க. தூத்துக்குடிக்கு வர்றதுக்கெலாம் தருமபுரி இங்கேருந்து போயிருக்கிற வேன்லாம் இங்கேருந்து ஆளுகளை கொண்டு போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான செயலை செஞ்சு கூட்டத்தை கூட்டி மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்குறதுக்காக மக்களை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே போல் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்படிப்பட்ட முட்டாள்களாகவும் மோசமான தற்கூறிகளாகவும் ஒரு தரங்கட்டவர்களாகவும் இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி அவன் சொன்னவன்னு போகணுமா? விஜயன்னு பெரிய வானத்துலேருந்து குதிச்சு வந்த அவர் ஒன்று தூதரா? அவர் சாதாரண ஒரு நடிகங்க. விஜயன்னு பெரிய இவரா? சாதாரண நடிகர். அவரை பார்க்கறதுக்கு நீ ஏன்டா போய் உயிரை விடுற? அறிவு வேணல உனக்கு? உன் தாய் தாப்பனை போய் பாருங்கடா முதல்ல.